ஹலோ ஸ்பாட்டர்ஸ், நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆயிலுமே ஆயிலே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலானா கிடையாது. ஏன்னா பெரும்பாலான ஆயில் வந்து மினரல் ஆயில்ஸாக தான் இருக்குது. இந்த மினரல் ஆயில்ஸ்லாம் என்ன அப்படின்னா, பெட்ரோலியம் எடுத்ததுக்கப்புறமா, அதாவது கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோலியம், டீசல், மற்ற கேஸஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். அதில் இருந்து ஒரு எந்த ஒரு நிறமும் இல்லாமல், எந்த ஒரு வாசனையும் இல்லாமல், எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் ஒரு ஆயில் வந்து கிடைக்கும். அந்த ஆயிலை தான் நான் நிறைய பேர் வந்து சில ஃப்ளேவர்ஸ்லாம் சேர்த்து, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேங்காய் எண்ணெய் வேணும்னா அது தேங்காய் ஃப்ளேவர் சேர்த்து பண்ணணும் சொன்னால் தேங்காய் எண்ணெய் கிடையாது. அதுவும் ஒரு மினரல் ஆயிலாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கடையில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி வந்து என்ன எழுதியிருக்காங்க, இது என்ன ஆயில் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆயில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து செக்கு எண்ணெய் இந்த மாதிரியான ஒரு இது வாங்கலாம். இப்போ ஒரு சொல்லணும்னா செக்கு எண்ணெய் வந்து ரொம்ப விளையாண்டு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை வாங்குவாங்கன்னா அதோடைய தேவை அதிகமாகும். தேவை அதிகமாக தான் அதோடைய உற்பத்தி. ஏன்னா செக்கு எண்ணெய்ங்கிறது வந்து இதுதான் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எல்லாமே வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம வேணா விவசாயம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை அதிகமாகுது அப்படிங்கும்போது விவசாயிகளும் ஓகே இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து விளைச்சல் போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது விளைச்சல் போட வந்து அதோடைய டிமாண்ட் குறையும். ஒரு ரொட்டீனாக அதுவும் ஒரு யூசேஜ் டெய்லி யூசேஜ் ஒரு ரொட்டீன் பொருளாக மாறி அது வந்து அதோடைய வந்து விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களால் மாற முடியும். இல்லைப்பா எனக்கு வந்து நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், இருந்தாலும் என்னால் வந்து ஒரு செக் எண்ணெய், ஒரு எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி என்னால் பயன்படுத்த முடியும், சமையலை பயன்படுத்த முடியும், வீட்டில் பயன்படுத்த முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி எண்ணெய் வாங்க. செக் எண்ணெயிலே சில கலப்பெண்ணெய்லாம் வருது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் செக்கை வந்து ஆட்டி வாங்கினாலும் சரி, இல்லை நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது அதை வாங்கினாலும் சரி, இல்லை அப்படின்னா பியூராக வந்து செக் எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்களா அப்படின்ட்டு உறுதிப்படுத்திட்டு வாங்கினாலும் நல்லதான். ஸோ ஓகேவா, இந்த வீடியோ வந்து இந்த எண்ணெய் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே நோயாளி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நோயாளி ஆகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்காமா. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து எப்போ தவிர்க்கணுமே அப்படிங்கிறதான இந்த வீடியோ. ஓகேவா.